ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சமையல் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 பேருக்கு சிக்கன் சாப்பாடு தான் கொடுக்க போகிறோம். நல்ல மழை குணமாக கிளைமேட் நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி வந்து பிறந்த நாளையொட்டி தான் சாப்பாடு கொடுக்க போகிறோம். லண்டனில் இருக்கிற அக்காட அப்பாவுக்கு பிறந்த நாள், அதையொட்டி தான் அவங்க சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 பேருக்கு பெட்ஷீட்டும் கொடுக்க போகிறோம். செம்மையாக சாப்பாடெல்லாம் சமைச்சு கொண்டு கொடுக்கலாம். இந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வெள்ள நிவாரணத்துக்கு கூட நிறைய உதவிகள் செய்திருக்கிறா. இந்த சாப்பாட்டு ஆர்டரை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா. இப்போ வாங்க கடகடன்னு சமைக்கலாம். அதே நேரம் அவங்களோட அப்பாவுக்கு எல்லாருமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். நாங்களும் சொல்கிறோம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்பா. இப்போ வாங்க கடகடன்னு சமைக்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? இப்போ வாங்க கடகடன்னு சமையலை ஆரம்பிக்கலாம். இப்போ உளிய வைப்போம். இது கலண்டுட்டு தனி நிறையட்டுக்கு நல்ல கிளைமேட்டாக இருக்குது பார்த்தீங்களா, மழை குணமா. இப்போ வெயிலும் பெருகுது, மழை குணமாகவும் இருக்குது பார்த்தியா. இப்போ உள்ள வச்சாச்சு கொதிக்கிறதுக்கும், அதுக்குள்ளே உள்ளுக்கு நாங்கள் மற்ற வேலையை பார்ப்போம். இதில் குழம்ப வைக்க போகிறேன். சட்டியை வைப்போம், சூடாட்டும். இதில் வந்து போஞ்சியும் கரட்டும் வெட்டி எடுத்துருக்கேன் பால் கறிக்கு. கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய், இதில் வந்து மஞ்சள் தூள், உப்பு. தண்ணி விட தேவையில்லை, என்னென்னா இந்த பீன்ஸில் எல்லாம் நாங்கள் வெட்டிக்க தண்ணி இருக்கும். அது இப்போ எல்லாம் போட்டாச்சு. இதை மூடிட்டு இங்கே எல்லாம் அடுப்பில் வைப்போம். இதில் இது அவியட்டும். இதில் வந்து லீட்ஸ் வறுக்க போகிறேன். இதில் சட்டி சூடாட்டுக்கும். அங்கால பாருங்க சூடாயிட்டு சட்டி. எண்ணெய் சேர்ப்போம். சிக்கன் கறிக்கு சூடாட்டும். அதில் எண்ணெய் சூடாயிட்டு பச்சை மிளகாய், வெங்காயம், இதெல்லாம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்குது. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இது வந்து பச்சை வாசம் போய் கொஞ்சம் வதங்கட்டுக்கும். தக்காளி பழம் சேர்ப்பேன். இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டுக்கும். இதில் வந்து லீட்ஸ் வரைக்கும் வெங்காயம், பச்சை மிளகாய், இப்போ இதெல்லாம் வதங்கட்டுக்கும். இப்போ சிக்கனை சேர்ப்பேன். இப்போ இதோட உப்பு சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். கலந்து விட்டு மூடி விட்டால் அப்படியே அவிஞ்சிடும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. சிக்கனில் இருக்கிற தண்ணியிலேயே அப்படியே அவிஞ்சு வந்துடும். இப்போ மூடி விடுவோம், அவியட்டும். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு கொஞ்சமாக கட்டைத்தூள் சேர்ப்போம். இதோட மாசித்தூள். இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ லீட்ஸை சேர்ப்போம். இதோட மஞ்சள் தூள், உப்பு சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். அப்படியே அந்த லீட்ஸில் இருக்கிற தண்ணியிலே வதங்கி அப்படியே வரட்டுங்க. அதில் போஞ்சி அவிச்சிட்டு தேங்காய் பால் சேர்க்குறேன். முதலாம் பால் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அப்படியே பிரட்டி எடுக்க வேண்டியதான். இப்போ பாருங்க சிக்கன் அவிஞ்சு வருது. நான் தண்ணியே சேர்க்கல, அந்த சிக்கன்லேயே தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சு வருது. இனி வந்து குழம்பு தூள் சேர்ப்போம். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர், நீங்களும் ஆர்டர் போடலாமா. இது எங்களை உரைப்புக்கு தேவையான அளவு தான். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். தேங்காய் பால் சேர்க்குறேன். 2ஆம் பால், 3ஆம் பால். இதோட முதலாம் பால். இனி கொதிச்சு கொண்டு வரைக்க வாசத்துக்கு வறுத்து போட்டு அரைச்சி போடுவோம். இப்போ உள்ள கொதிச்சுட்டு அரிசியை கழுவி எடுப்போம். இன்றைக்கி வந்து கிளைமேட் நல்ல மழை குணமாக இருக்குது பார்த்தீங்களா.
உள்ள கொதிச்சிட்டு அரிசியை போடுவோம். இன்றைக்கு மஞ்சள் போடையில், இன்றைக்கு வெள்ளை சோறு தான் சமைக்க போகிறேன். நல்ல கிளைமேட்டாக இருக்கு இன்றைக்கு, பார்த்தீங்களா? உப்பு சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். இப்போ கலந்து விட்டாச்சு. சோறு அவியட்டுக்கும் மூடி விடுவோம். இப்போ பாருங்க, சூப்பராக லீட்ஸ் வர ரெடி ஆயிடுச்சு. சரிங்க நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் கறின்னா கொழும்புல சாப்பாட்டு கடையில் கண்டிப்பாக இந்த லீட்ஸ் வர இருக்கும். லீட்ஸ் வரையா லீட்ஸ் என்ன போடுறேன்னு சொல்லுவீங்க. இதை நாங்கள் இங்கே கிண்ணத்துக்கு மாற்றோம். அதுக்கு சட்டி சூடாட்டுக்கும் வாசத்துக்கு வறுக்கிறதுக்கு இதை இங்கே கிண்ணத்துக்கு மாற்றும். இப்போ வாசத்துக்கு வறுத்தெடுக்க போகிறேன். தேங்காய்ப்பு, கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, ஏலக்காய், பட்டை, ரம்பையில் இது எல்லாத்தையும் ஒரு பொன்னிறமாக வறுத்தெடுப்போம். இப்போ வறுபட்டுட்டு இறக்குவோம். இப்போ இதை இந்த மிக்சியில் கப்பில் சேர்த்துட்டு ஆறினோன்னு அரைச்செடுப்போம். இப்போ இதை அரைச்சாச்சு. வாசத்துக்கு சிக்கனில் சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். கொதிக்கட்டுக்கும் வடிவாக இந்த மாதிரி கலந்து விடுவோம். குழம்பு நல்லா கொதித்து கொண்டு வரட்டுக்கும் இன்னும் கொதிக்கணும். இங்கே பாருங்கள், போஞ்சி அவிஞ்சிட்டு என்னை போஞ்சி நல்லா தேங்காய் பாலோடு சேர்ந்து அப்படியே வதங்கி வருது. என்னை இதே முறக்குவோம். இதை அப்படியே வைப்போம். என்ன போஞ்சியும் ரெடி. இதில் அம்புரலங்காயை சேர்ப்போம். அம்புரலங்காயை தோலை உரித்து இந்த மாதிரி ஒருக்கா குத்தி வச்சுருக்கேன். இப்படி மாதிரி பார்த்தீங்களா, நல்லா இருக்கும் இந்த அம்புரலங்காய் கறி. தெரியுமா நண்பர்களே? இதில் கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு சேர்க்குறேன். இதோட மஞ்சள் தூள், இதுக்கு தண்ணி எடுத்துருவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்ப்போம். இப்போ இது அவியட்டுக்கும் நல்லா இந்த அம்புரலங்காய் அவிஞ்சு வரட்டுக்கும் மூடி விடுவோம். குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன். நல்லா கொதிச்சு கொண்டு வருது. அடுப்பை நிப்பாட்டுவோம். இறக்குவோம். இப்போ சோறு அவிஞ்சிட்டு வடிப்போம். நல்ல வடிவை இப்படி தண்ணியை வடிச்சிட்டு அன்னக்கூடையில் போட வேண்டியா. பார்த்தீங்களா, இன்றைக்கு மழை குணம்தான் நண்பர்களே. இப்போ பாருங்க, அம்புரலங்காய் அவிஞ்சிட்டு இதுக்கு கொஞ்சமாக மிளகாய், எங்கட சோபா சாஸ் கறி பவுடர், கணக்கு தேவையில்லை, ஒரு கொஞ்சம். இதோட கொஞ்சமாக முதலாம்பால், இதோட சீனி கொஞ்சம் சேர்ப்போம். கலந்து விடுவோம். ஒரு கொதிச்சோன்னு இறக்குவோம். இப்போ அம்புரலங்காய் இறக்க போகிறேன்னு பாருங்க. அடுப்பை நிப்பாட்டிட்டு இல்லைங்களா, சூப்பரான அம்புரலங்காய் கறி. இதெல்லாம் குழந்தைகிட்ட கேட்டுக்கிறாக்களை கொடுக்கணும், பிரித்து மேய்ஞ்சிருக்கணும். அப்படி இருக்கும் இந்த அந்த டைமில் இது சாப்பிட வைக்க.
சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்க சோறு, இன்றைக்கு வெள்ளை சோறு தான், இன்றைக்கு மஞ்சள் போட இல்லை. இங்கெல்லாம் லீட்ஸ் வர போஞ்சி கேரட் பால் கறி, சிக்கன் குழம்பு, அன்னாசி, முட்டை, அம்பரல்லங்கா கறி. இப்போ நாங்கள் கடை இனி சாப்பாடை கட்ட வேண்டியதுதான். இன்றைக்கி மழை குணமாக இருக்குது. சோறு அதோட பார்த்திங்கன்னா லீட்ஸ் வர லீட்ஸ் பார்த்திங்கன்னா கணக்க வரப்போம். ஆனால் அது வரப்பட்டோன்னு இப்படி கொஞ்சமாக வந்துடும். ஆனால் காணும், எல்லாருக்கும் காணும். இது போஞ்சி, அதுக்கு பிறகு கேரட் பால் கறி, இந்த கரண்டி தான். இதை வைப்போம், அம்பரல்லங்காய் வைப்போம். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் குழம்பு, மேலே அன்னாசி. இன்றைக்கி சலாட்டா போடாமல் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னா முட்டை. எப்படி பார்க்கவே சும்மா செம்மையாக இருக்கு இல்லையா? இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் கட்டி எடுப்போமா. இது வந்து லண்டன்லேருந்து ஒரு அக்கா கொடுக்க சொன்னேன், அப்பாவுக்கு பிறந்த நாள், அதில் பெட்ஷீட் கொடுக்க சொன்னேன். சாப்பிடுங்க. பெட்ஷீட் இருக்கு. ஐயா சாப்பாடு இருக்குது. இதில் பெட்ஷீட் இருக்குது, போட்டு பாடுங்க சரியா? தண்ணி போத்தல் இருக்குது, கவனமாக நீங்கள் வச்சு பாடுங்க. அங்கே இங்கே போட்டுட்டு போயிடாங்க. சரி. பெட்ஷீட் இருக்கு. கவனம் வாங்க, நான் வந்திருப்பேன். இதில் பெட்ஷீட் இருக்குது, லண்டன்லேருந்து ஒரு அக்கா தந்தவா, போட்டு பாடுங்க. எதுவும் வேணுமா உங்களுக்கு? வேறு எதுவும்? சரியா, சாப்பிடுங்க. தாரு இதில் பெட்ஷீட் இருக்கு, போட்டு பாடுங்க. சரி சரி சரி. இதில் பெட்ஷீட் இருக்குண்ணா, பெட்ஷீட் இருக்கு. இந்தாங்க தண்ணி போட்டு சாப்பிடுங்க. ரெண்டு பேருக்கும் வேறு ரெண்டு பேர் சரி சரியா. அம்மா இருக்காவா? சாப்பிடுங்க. இல்லை பெட்ஷீட் இருக்குடுங்க. சரி.
பெட்ஷீட் இருக்கு. அக்கா தந்தவா? சரி சரியா, இதையும் போட்டு பாருங்க. ஐயா இதுல பெட்ஷீட் இருக்கு. சாப்பிடுங்க. அவர் பாக்க Sudah tim. சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. இருட்டி கொண்டே வந்துச்சு. மழை வரப்போது போல. நல்ல ஈசல் பூச்சி பாருங்க. ஈசல் பூச்சியெல்லாம் அப்புறம் ரொம்ப பறந்தோன்னு இருக்குது. அப்படியே வந்து கீழே இருந்தாச்சு. செம்மையா சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு. சாப்பாட்டை கொடுத்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே நல்ல ஆசையா வாங்கி வாங்கி ஒவ்வொருத்தரும் சாப்பிடக்க எனக்கும் அப்படி ஒரு திருப்தியா இருந்துச்சு. இந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். சரியான ஈசல் பூச்சி இன்னைக்கு அட்டு ஜூத்த போது மழை பாருங்க.